எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க. காயின் ஆபேல் காயின் இருக்காங்களே, அந்த காயின்ட்ட கேட்ட 3 கேள்விகளை உங்கள் கேள்வியாக முன்வைத்து உங்களை ஜெபித்து இந்த நாளில் நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த கேள்விகள் நிரம்பியிருக்கிறது. பாருங்கள், இது நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசித்துட்டு நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். எல்லாம் நான் வாசிக்க தொடங்கின உடனே நான் இப்போ உங்களுக்கு ஒன்று பழக்க வைக்கிறேன்னா நீங்கள் அதை சர்ச்சில் செய்யுங்க. பைபிள் வசனத்தை எல்லாரும் ஒரு டாப்பிக்கில், நீங்கள் பிரசங்கம் பண்ணுற டாப்பிக்கில் எல்லாரையும் வாய் திறந்து வாசிக்க சொல்லி பழக்க வைங்க. நிறைய பேருக்கு பைபிளே வாசிக்க தெரியாது, வாசிக்க வைக்கப்படுவாங்க. அதனால தான் வீட்டு கூட்டங்களில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா ஒரு டாப்பிக்கில் மாறி மாறி வாசித்து அந்த டாப்பிக்கில் இருக்கிற உங்களுக்கு தோன்ற சத்தியத்தை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அப்போ அவங்க அறிக்கையிடுவாங்க, எப்படி தியானிக்கணும்னு கற்றுக்கொள்வாங்க. உங்கள் சர்ச்சில் ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும். அவங்க சர்ச்சை விட்டு போகவே மாட்டாங்க. வசனத்தில் இருக்கிற ஆழத்தை அறிவதற்கு நீங்கள் உதவி செய்யணும். அவங்க சர்ச்சை விட்டு போக மாட்டாங்க. எங்கள் சர்ச்சு நல்லா இருக்குன்னு மற்ற ஆத்துமாக்களையும் அவங்க தான் அழைச்சிட்டு வருவாங்க. திருப்பிக் கொள்ளுவோமா? நான் வாசிக்க தொடங்கின உடனே வாய்க்குள்ளேயும் வாசிக்கக்கூடாது, நரகம்தான் போவீங்க. பைபிளை அறிக்கையிடணும். வாயினால அறிக்கையிட்டால் ரட்சிப்பு உண்டாகும், சுகம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். பைபிள் வார்த்தைகளை வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா வசனம்? பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ வாசிக்கணும். நீங்கள் பைபிள் சத்தம் உங்கள் காது கேட்கணும். இப்போ நீங்கள் சும்மா ஒரு 300 ரூபாய்க்கு சின்ன ஸ்பீக்கர் பாக்ஸ்னால் ப்ளூடூத் இருக்குது. அதில் ஒரு நல்ல மெமரி கார்டோ பென்ட்ரைவோ அது ஒரு 100 ரூபா 200 ரூபா இருக்கும். அது ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாவில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு கடைகளில் இருக்கும், போய் பாருங்கள். அதில் ஒரு பென்ட்ரைவை பெர்கமான்ஸ் பாட்டு ஃபுல்லாக ஒரு 1000 பாட்டு, அதில் 500 பாட்டு இருக்குது. அதெல்லாம் வச்சு உங்கள் கிச்சனில் வச்சிடணும். அல்லேலூயா. அதாவதுங்க ஹீமரஸாக இருக்கணும். உங்கள் வீடை சுற்றியும் அந்த சந்தோஷத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ளூடூத் வாங்கி அது ஒரு பென்ட்ரைவில் ஒரு கடைக்காரன்ட்ட எல்லா செல்ஃபோன் பாட்டுகளை ஏற்றி, ஆடியோ பாட்டை ஏற்றி 24 hours கிச்சனில் பாட்டு ஓடணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்திலிருந்து நாம் சத்தமாக 10 வசனம் வாசிக்க போகிறோம். அதுக்கு நிறைய இருக்குது, 10 வசனம் மட்டும் வாசிக்க போகிறோம். சத்தமாக வாசிக்கணும். அல்லேலூயா. இதில் பல சத்தியங்கள் அடங்கி இருக்குது. யார் அண்ணன் யார் தம்பி? எப்பவுமே அண்ணன்கள் எல்லாத்துக்கும் தம்பியை பிடிக்க மாட்டேங்குது. மூத்த ஊழியர்கள் யாருக்குமே இளைய ஊழியக்காரர்களை பிடிக்கவே மாட்டேங்குது. பைபிளில் பாருங்கள், யோசேப்பு அண்ணன்மார்களுக்கெல்லாம் யாரை பிடிக்க மாட்டேங்குது? யோசேப்பு பிடிக்க மாட்டேங்குது. தாவீதுடைய அண்ணன்மார்களுக்கெல்லாம் தாவீதை பிடிக்க மாட்டேங்குது. மூத்த குமாரனுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்களை பிடிக்குதா? நரகம்தான் பார்த்துக்கோங்க. பிடிக்கணும். எல்லோரும் இயேசு கிறிஸ்து தாங்க மாடல். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? சீசர்களுடைய காலை கழுவுறாரு. இந்த கதையே நமக்கு சொல்கிற பெரிய ஒரு எச்சரிப்பே, இளைய ஊழியர்களை அன்பு செலுத்தணும், அவங்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். சரி, முதல் கேள்வி 6ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடு ஏன் வேறுபட்டது? நான் சொல்கிறேன், இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லிடுவீங்க. இல்லைங்க, நான் இருக்கிறேன். நான் ஒரு பெரிய கூட்டத்தில் போகிறேன், எனக்கு மேடைக்கு கீழே ஒரு இடம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. எனக்கு அது பிடிக்கல. இது நான் சொல்கிறது பல வருஷம் ஆச்சு, நான் மாறிட்டேன். ஆனாலும் மனசு சின்ன சலனம், ரொம்ப ஒன்றும் கவலைப்படலை. நம்ம மேலே உட்காரணுமே, நம்ம இங்கே உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் அங்கே மேடையிலேருந்து அந்த ஊழியக்கார், கணேசன் வந்திருக்கா, கூப்பிட்டு மேலேன்னு உட்கார வச்சுட்டார். ஆசை உடனே சரியாயிடுச்சு. அடுத்து ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது, ஏன் உன்னுடைய முகநாடி அன்னைக்கு வேறுபட்டுச்சு, என்னை நீ துக்கப்படுத்தினேங்கிறார்.
அதுங்க மேட்டிமையான கண் அப்படி பைபிள் போட்டிருக்கு. இந்த அந்த அசைவுகள் உள்ளத்திலே நகைத்தாள் யாரு? உன் ஹார்ட்டை. நான் இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிலர் குறித்து ஏசப்பா சொல்கிறாரு, நகைக்கிறீர்கள் நீங்கள். நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வெக்கமான சூடு ஜுரம்னா இல்லை, சிலவே இல்லை. எதை குறித்துங்க? நம்ம ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். இப்போ இந்த 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 கதையில், இந்த சம்பவத்தில் ரிஜெக்ட் பண்ணுறாருங்க. யாரை ரிஜெக்ட் பண்ணுறார்? யார் காணிக்கை ரிஜெக்ட் பண்ணுறார்? காயினுடைய காணிக்கை ரிஜெக்ட் பண்ணுறார். எப்படி? அங்கே கான்வர்சேஷனே இல்லை, உள்ளத்தை பார்க்கிற தேவன். தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணார்? 7 பேர்களா? அத்தனை பேர்களை ரிஜெக்ட். எல்லாம் அவர் சொல்கிறார், நீ முகத்தை பார்க்கிற படம் இறுதி. நான் சொல்கிறேங்க, என் ஹார்ட்டில் ஒரு சின்ன வரங்களை இழந்துருவீங்க, அபிஷேகத்தை இழந்துருவீங்க, கிருபைகளை இழந்துருவீங்க. இப்போ ஆண்டவர் முதல் கேள்வி இன்னைக்கு கடைசியாக ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டு அனுப்ப சொல்கிறாரு, உன் முகரூபம் ஏன் மாறுபடுகிறது? உன்னை விட இன்னொரு ஊழியக்காரன் கனப்படுத்தப்படும் போது, உங்களை விட இன்னொரு சர்ச்சு வளரும் போது, மற்றவங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, எனக்கு ஏன் இந்தியாவில் எழுப்புதலைன்னா இந்த ஒரு கேள்விக்குங்க. இது யார்? காயினாவிகள் உரியவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களில் இருக்கிறாங்க. என்ன பாட்டு பாட விடலை. உங்கள் சர்ச்சில் அந்த ஆவி கிரியிச்சு ஒன்ட்ட இருந்துச்சுன்னா ஒன்ட்ட இருக்கிற அபிஷேகம் சர்ச்சுக்கு வந்துடும், சர்ச்சு ஆத்துமாக்கள் வந்துடும். நீ எப்படியோ அப்படி தான் சபை ஆட்கள். நீ கௌரவத்தை எதிர்பார்க்குறியா? உங்கள் சர்ச் ஆட்கள் ஒன்ட்ட கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட கேட்க சொன்ன கடைசியாக அந்த கூட்டத்தில், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? கொஞ்சம் பிந்தி. இப்போ சமையல் சாப்பாடு வருஷம் இருக்குது, பிந்தி வாங்குவோமே. நம்மளோட மிந்தி போகிறாங்க. இல்லை நம்ம சமையல் அந்த கறி, ஆட்டுக்கறி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மட்டும் ஒரு கரண்டியில் ஒரு சின்ன துண்டு தான் வந்திருக்கும். அவன் இன்னொரு பக்கத்து இலையில் நிறைய எலும்பு வந்துடுது, நல்லி எலும்பு வந்துடுது. உடனே முகரூபம் மாறுபடுது. அதை ஆண்டவர் பார்ப்பார். அந்த கரண்டி அள்ளும்போது அகப்படுறதே ஏசப்பா தான் அகப்பட வைக்கணும். வலையில் மீனையும் அவர் தாங்க விழ வைக்கிறாரு. அந்த சமையல் பண்ணி கரண்டியிலேயே அதில் என்ன நல்ல எலும்பு வரணும்னா உன்னை நேசிச்சாதான் வரும். அல்லேலூயா. உங்கள் முகம் ஏன் எரிச்சல் ஆகுது? முதல் கேள்வி காயிட்ட. அடுத்து 2வது கேள்வி, டாப் கிளாஸ் கொஸ்டின்ஸுங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை. அந்த கேள்வியிலே பதில் இருக்கு. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. இப்போ கேட்குறாரு, டே மடையா காயினே, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நான் சொல்கிறேங்க, கிராம ஊழியத்தை செய்கிற நீங்கள் எதிர்பாராமல் நன்மை செய்யுங்க. நன்மைனா ஜெபம், மற்றவங்களை ஜெபிக்கிறதே நன்மை தாங்க. வேதத்தை வாசிங்க, பரிசுத்தமாக அவனை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆண்டவருக்காக ட்ராக்ஸ் கொடுங்க, உடன் ஊழியர்களை நேசிங்க. நீங்கள் வளரணும், ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படணும்னு சொல்லி உங்களுக்காக பிரயாசப்படுறேன், உங்களுக்காக பேர் சொல்லி ஜெபிக்கிறேன், உங்கள் மீது கரிசனையாக விசாரிக்கிறேன். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட ஆண்டவர் 2வது கேள்வி, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இந்த உலகமே தெரிலங்க, சபைகளுக்கு தெரிலங்க, ஊழியக்காரங்களுக்கு தெரில, கிறிஸ்தவங்களுக்கு செல்ல. நம்ம நன்மை செஞ்சால் ஏசப்பா நமக்கு, நம்ம நல்லது செஞ்சால் ஏசப்பா நமக்கு நன்மை செய்வார். அந்த ஒரு வார்த்தையே தெரியலைங்க. மேன்மை எனக்கு இருன்னா ஒரு சின்ன அடை கொடுத்தா போதும், ஆண்டவர் மேன்மை கொடுப்பார். 5 அப்ப 2 மீன் கொடுத்தா அவர் திருப்பி கொடுப்பார். இதெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் வாழ்க்கையில் காமிக்கலைங்க. ரொம்ப வேதனைங்க. 30 வருஷமாக ஏசப்பா பிரசங்கம் பண்ணுறேங்க. நான் எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லைங்க. என் பாக்கெட்டில் என்ன இருந்தாலும் யாருக்கோ உரியதை நான் வச்சுருக்கிறேங்க. நன்மை நான் அதில் டேஸ்ட் பண்ணிட்டேங்க. நான் கொடுத்து உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வருது பாருங்கள், அது எனக்கு பயங்கர சந்தோஷங்க. அதை வச்சிருக்கிறத விட என்கிட்ட இருக்கிறத கொடுத்து அவங்க முகத்தில் வர்ற சந்தோஷத்திற்காக ஏங்குகிறவன் நான். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? பைபிள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் கணக்கு வச்சிருப்பார். கடைசியாக, உன் சகோதரனாகிய ஆபேல். 3 கொஸ்டின்ஸ். உன் கிராமத்தில் உள்ள எதிர் வீட்டுக்காரன் எங்கே?
தெருவில் இருக்கிற ஆத்துமாக்கள் எங்கே? கிராமத்தில் தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் எங்கே? உன் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஆடுகள் எங்கே? என்ன பிரயாசப்படுறீங்க? சர்வே பண்ணுறீங்க. நீங்கள் சர்வேன்னு என்ன? நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்கள் மனைவி பிள்ளைகள் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வீடு இருக்குது, சர்வே பண்ணிட்டீங்க. சர்வைவலுக்கா நம்ம வந்திருக்கோம் உங்களுக்கு? ஆண்டவரை நிரூபிக்கணுங்க. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு காமிக்கணும். அதான் சிறுவர் முகாம் வைங்கய்யா, ஒரு வாலிபர் முகாம் வைங்கய்யா. நீ தாலுக்கா பிரசிடெண்டாக மாறியா? உன் தாலுக்காவில் 12 ஊழியர்களை நான் உங்களுக்கு செய்கிறத நீங்கள் செய்யுங்க. சொல்கிறேன், நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை இல்லையோ? உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே? உன் கிராமம் எங்கே? எதிரே இருக்க கிராமங்கள் எங்கே? எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் கைகளை நம்ம அர்ப்பணிப்போம். ஹalleluya hallelujah shakaba badura diakaba sikaba madura o ragama sababa basakama shikalara badura. hallelujah 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 hallelujah. ஆண்டவரே, எப்படியாவது என் தேசம் உமக்கு சொந்தமாக மாறுவதற்கு பெரிய ஒரு திட்டங்களை எனக்கு கொடுத்திருக்கிறீர், பெரிய திட்டங்களை கொடுத்திருக்கிறீர். ஹalleluya. ஆலோசனைகளை சொல்லி கொடுத்திருக்கிறீர், பேசிக்கொண்டே இருக்கிறீர் அப்பா. ஊழியக்காரர்களை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. ஜெபித்து கொண்டிருக்கிற பவுலை ஆண்டவரே கண்களை திறக்கிறீரே. வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை சீசர்களை என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தீரே. ஆண்டவரை நான் செய்து கொண்டிருக்க போகிறேன், டிராக்ஸ் கொடுத்து கொண்டு இருக்க போகிறேன், ஜெபித்து கொண்டு இருக்க போகிறேன், ஊழியம் செய்து கொண்டு இருக்க போகிறேன். என்னை பலப்படுத்தும். எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்தும், என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை நிரப்பும். சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து கேளுங்க, என்னை நிரப்பும். ஹalleluya. எல்லா கைகளை வைத்து சொல்லுவோம். 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கு ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே. உணர்ந்து சொல்லுங்க, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே. ஐயோ, நான் போன வருஷத்துல தோத்து போயிட்டேன், இந்த வருஷத்துல நான் தோத்து போக கூடாது, ஜெயிக்க உதவிச்சிங்கப்பா. ஒரு அறுவடையை தாங்கப்பா. சொல்லுங்க, ஆலயம் இல்லாத கிராமத்திலே ஆலயம் கட்டப்பட என்னை பயன்படுத்துங்க அப்பா, என்னை பயன்படுத்துங்க அப்பா, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. கிருபை வரங்களை தாங்கப்பா, கிருபை வரங்களை தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, அதிகாலையில் உம்மை தேடுகிற ஊழியக்காரனாக மாற்றோம். ஒவ்வொரு நாளும் 5 மணி அளவில் நான் ஜெபிக்கட்டும். ஒருவேளை வீமம் ஊழியத்துல அந்த அதிகாலை ஜெபத்துல நான் பங்கு பெறட்டும். ஆண்டவரே, டெய்லி 9 மணி 10 மணி ஜெப நேரத்துல பங்கு பெறட்டும். 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் எங்க சபையில ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பிக்கட்டும். தினந்தோறும் ஒரு கிராமத்தை சந்திக்கட்டும், வீட்டு கூட்டங்களை ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு சனிதோறும் காலையிலிருந்து இரவு வரை ஆண்டவரே கிராமங்களை, புதிய கிராமங்களை நாங்கள் சந்திக்கட்டும். ஹalleluya. ஊரல் ஷகபப துரதியா கமா சாலரபா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு 10 ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். விரல ஒரு விரல நீட்டிக்கோங்க, இல்ல 2 விரல நீட்டிக்கோங்க. ஒரு ஜெப குறிப்புக்கு ஒரு விரல மடக்குங்க பார்க்கலாம். ஒரு ஜெப குறிப்புகளுக்கு ஒரு விரல மடக்குங்க. ஆளுல இந்திய தேசத்துல எழுப்புதலின் கண்கள் காணணும். சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுடைய அதிகாரிகளை ரட்சிங்க, வாலிபர்களை ரட்சிங்க, சிறு பிள்ளைகளை ரட்சிங்க. கிராமங்கள் எல்லாமும் சொந்தமாக மாறுவதாக. என் தாலுக்காவில் ஒரு எழுப்புதல தாங்க, என் கிராமத்துல எழுப்புதல தாங்க, என் மாவட்ட பேரை சொல்லுங்க, தாலுக்கா பேரை சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரே, ஏன் இந்த விருதுநகர் தாலுக்காவில் ஒரு எழுப்புதல தாங்க, விருதுநகர் மாவட்டத்துல ஒரு எழுப்புதல தாங்க. நீங்க சொல்லுங்க, உங்க தாலுக்கா பேரை சொல்லுங்க, உங்க மாவட்ட பேரை சொல்லுங்க.
எங்க தமிழ்நாட்டுல ஒரு எழுப்புதலை தாங்க. தமிழ்நாட்டுல எழுப்புறத, எங்கள் இந்திய தேசத்துல ஒரு எழுப்புதலை தாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சகோதரனே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க கேளுங்க கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்க தட்டுங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தட்டுங்க தட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வியமும் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர். உன்னதத்திலிருந்து ஒரு துறவுகளை உண்டாக்குங்க, துறவுகளை உண்டாக்குங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லா வழிகளை உண்டாக்குங்க. எல்லாரும் உங்களுடைய இருதயத்திலே கரங்களை வச்சு உங்க ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய மனைவிக்காக, மனைவி பேரை சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் பேரை சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க கடன் பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுடைய நெருக்கங்களை சொல்லுங்க, நீங்க பட்ட அவமானங்களை சொல்லுங்க, குறைச்சல்களை சொல்லுங்க, பினான்சியல் ஸ்ட்ரகிள்களை சொல்லுங்க, சர்ச்சுக்கு சொந்தமா இடம் இல்லை அதை சொல்லுங்க. அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா ஏசப்பான்னு சொல்லுங்க. அப்பா இந்த வருஷத்துல எனக்கு ஒரு நிலையான முகவரியை தாங்க, நிலையான முகவரியை தாங்க. கடந்த காலத்துல நான் பின்மாற்றமா போயிட்டேன், என்ன மன்னிங்க. இந்த வருஷத்துல நான் உண்மை உத்தமத்தோடு ஊழியம் செய்ய போகிறேன், உண்மையை உத்தமத்தோடு ஜெபிக்க போகிறேன். நிலையான முகவரி எனக்கு தாங்க. என் மனைவியை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்க ஊழிய சபை ஆட்களை ஆசீர்வதிங்க. பலவீனங்களை மாற்றுங்க. என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியை சுகப்படுத்துங்க, இந்த வியாதியை சுகப்படுத்துங்க. எல்லாம் சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென் ஆமென்.